अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற ஸ்தோத்திரம் வேதாந்த தேசிகன் அருளி செய்தது. ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது நாம் அனுபவித்து வருவது நாத பத்ததி என்று அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஓசை இருக்கிறதே, அதனுடைய பெருமையை, அதனுடைய காரணத்தை, அந்த நுட்பங்களை எல்லாம் தெரிவிப்பதாக இந்த பத்ததி அமைந்திருக்கிறது. இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே நாம் 426வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 426வது ஸ்லோகத்திலே ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமான் எழுந்தருளுகிற பொழுது அந்த பாதுகையிலிருந்து ஒலி எழுகிறது. அதாவது பாதுகையினுடைய குமிழிலே ரத்தனங்கள் சேர்த்திருப்பார்கள், பரல்கள். அது நடக்கிற பொழுது அந்த ரத்தனங்கள் அசைகிறபடியினாலே அதில் சின்ன ஓசை எழும். அது காலிலே சதங்கை அணிந்து கொள்கிற பொழுது ஓசை எழுகிறது அல்லவா, அதுபோல இது இந்த ஓசை எழுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்து மிக அற்புதமாக ஒரு உத்பிரேக்ஷையினால் ஒரு கற்பனை போற ஒரு விஷயம் அதை தெரிவிக்கிறார். அதாவது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவள்தான் எம்பெருமானுக்கு பத்தினி. எம்பெருமான் அவளுக்கு மணவாளன். மணவாளன் என்னால் ஜாமாதா என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள், மாப்பிள்ளை. மாப்பிள்ளையாயிருப்பவர் ரங்கநாதன், அவருடைய பத்தினியாயிருப்பவள் ஸ்ரீரங்கநாச்சியார். இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவளுக்கு தகப்பனார் யார் என்றால் அவர் சமுத்திரராஜன். ஏன்னா சமுத்திரத்தை கடைந்த பொழுது அதிலிருந்து அவள் அவதரித்தாள் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா. அதனால சமுத்திரராஜன் அந்த பெரிய பிராட்டியாருக்கு தகப்பனாராகிறான். இந்த காவேரி என்கிறவள் அவள் ஆறாகிறான்னா இவளுக்கு தாயார் ஆகிறாள். காவேரி என்கிறவள் ஆறுனால் சமுத்திரராஜனுடைய பத்தினி. சமுத்திரராஜனுடைய மனைவி ஸ்தானத்திலே அந்த காவேரி நதி இருக்கிறபடினாலே அப்போ சமுத்திரராஜனுடைய பத்தினியானால் பெரிய பிராட்டியாருக்கு அவள் என்ன ஆகணும், தாயார் ஆகணும். அப்போ அந்த காவேரி தாயாருக்கு ரங்கநாதன் என்ன ஆகணும் என்று பார்த்தால் மாப்பிள்ளை ஜாமாதாவாகணும். ஸோ ரங்கநாதன் அப்படி எழுந்தருளுகிற பொழுது அவன் எழுந்தருளுகிறான் என்கிறதை மாமியார் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த பாதுகையிலே இப்படி தனக்கு கிடைத்த ரத்தனங்களை பெரிய பிராட்டியார் சேர்த்து வைத்திருக்கிறாள் என்பதாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அதாவது அந்த காலத்து வழக்கம் என்ன வழக்கம், மாமியாராயிருந்தாலும் கூட மாப்பிள்ளை வருகிறார் என்று சொன்னால் சற்று அடங்கி ஒடுங்கி எழுந்து ஓரமாக போய்விடுவார்கள். மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால மாப்பிள்ளை வர காலடி ஓசை கேட்டாலே சாதாரணமாக உட்கார்ந்து அமர்ந்து ஏதாவது காரியம் செய்து கொண்டிருந்தால் கூட மாப்பிள்ளை வருகிறார் என்னால் உடனே மாமியார் எழுந்து ஓரமாக போய்விடுவார். அப்போ மாப்பிள்ளை வருவது மாமியாருக்கு தெரியணுமோ இல்லையோ, அதனால தான் இங்கே ஸ்ரீரங்கநாதன் வருவது அந்த காவேரி தாய்க்கு தெரிய வேணும் என்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையிலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி ரத்தனங்களை சேர்த்திருக்கிறாள் என்று இப்படியாக ஒரு உத்பிரேட்சை அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே.
பிராயேண சஹ்ய துகிதுர் நதராஜகன்யா ஜாமாதுராகமன சூச்சனம் ஈஹமானா மஞ்சு பிரணாத சுபகைர் மணிபாதுகே த்வாம் அந்தர்யுதாம் அகிருத யௌதக ரத்ன கண்டைஹி. பிராயேண அப்படின்னா பெரும்பாலும், இதுதான் காரணமா இருக்கணும். சஹ்யதுகிதுஹு சஹ்யதுகிதுஹு நதராஜ கன்யா என்று சொல்ற. நதராஜ கன்யா அதாவது சஹ்ய நதராஜ கன்யா என்னால் நதராஜன் என்று யாருக்கு பேரு? சமுத்திரத்திற்கு பெயர். ஏன்னா நதிகளுக்கெல்லாம் பதியா இருக்கிறவன் அவன், அதனால அவனுக்கு நதராஜன் என்று பெயர். அப்ப நதராஜ கன்யா என்னால் யாரு? பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் என்ன பண்ணினாளான்னா சஹ்ய துகிதுஹு. சஹ்ய துகிதா என்னால் அந்த மலையிலிருந்து பர்வதத்திலிருந்து உண்டான பெண் காவேரி. மலையிலேருந்து தானே காவேரி உண்டாகிறது. அதனால் சஹ்ய துகிதுஹு, அந்த காவேரிக்கு ஜாமாதுஹு ஆகமன சூச்சனம். ஜாமாதாவான மாப்பிள்ளையான ரங்கநாதன் அவனுடைய ஆகமன சூச்சனம் என்னால் அவன் வருவதை தெரிவிப்பது, வருகையை தெரிவிப்பது. அதை தெரிவிப்பதற்காக என்ன பண்ணா? ஈகமானா சதி சூச்சனம் ஈகமானா. அப்படி அவன் ரங்கநாதன் வருகிறான், மாப்பிள்ளை வருகிறார் என்கிறதை முன்கூட்டியே தெரிவிப்பதற்காக போலும் என்ன பண்ணினான்னு கேட்டா மஞ்சு பிரணாத சுபகைஹி, மிகவும் இனிமையான சப்தங்களாலே அந்த சுபகைஹி அழகாயிருக்கிற என்ன பண்ணினாள்னா அவள் என்ன பண்ணினாளா யௌதக ரத்ன கண்டைஹி. அதாவது தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது சில சீதனங்கள் எல்லாம் கொடுப்பா. பெண்ணுக்கு சீர் என்றும் கொடுப்பாளாம். அப்படி இந்த ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சீராக என்ன கொடுத்தான்னு கேட்டா ரத்தன கற்களை எல்லாம் கொடுத்துருக்காளாம். அவள் என்ன பண்ணினாளான்னா அந்த ரத்தன கண்டைஹி, அந்த ரத்தன கண்டங்களை கொண்டு என்ன பண்ணினாள்? இந்த பாதுகையில சேர்த்துட்டாளாம். யார்? ஸ்ரீ மகாலட்சுமி. தனக்கு சீராக கிடைத்த ரத்ன துணுக்குகளை எல்லாம் இந்த பாதுகையினுடைய குமிழிலே சேர்த்து விட்டாள். அப்படித்தான் பண்ணினாள்னா ரத்ன கண்டைஹி துவாம் அந்தஹா யுதாம் ஆக்கிருத்தா. அப்படி ரத்தன கண்டத்தை அந்த பாதுகையினுடைய உள்ளே இருக்கும்படி பண்ணி விட்டாள். இதெல்லாம் எதுக்காக பண்ணினாள் அப்படின்னு கேட்டா ஜாமாதுஹு ஆகமன சூச்சனம் ஈகமானா. மாப்பிள்ளையனுடைய வரவை தெரிவிக்க வேணும். யாருக்கு தெரிவிக்க வேணும்? சஹ்ய துகிதுஹு, அந்த காவேரி தாய்க்கு தெரிவிக்க வேணும். அதாவது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தை நாம் கொண்டோமானால் சமுத்திரராஜன் பெருமாளுக்கு மாமனார், நம்பெருமாளுக்கு காவேரி தாய் மாமியார். அப்போ மாப்பிள்ளை வராருன்றது மாமியாருக்கு முன்கூட்டியே தெரியணுமோ இல்லையோ, நடை ஓசை. அதுக்காகத்தான் பாதுகையில வந்து ரத்தனத்தை இவள் மனைவியான பெரிய பிராட்டியார் சேர்த்திருக்கிறாள் என்று இப்படி மிக அழகாக ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளினார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 427வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையை சாத்தி கொண்டு அப்படி எழுந்தொழுகிறான். எழுந்தொழுகிற பொழுது அந்த ஓசை எழுகிறதே, அதெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா எம்பெருமான தியானம் பண்ணவாளுடைய நெஞ்சில போய் எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். அவனுக்கு அந்த தியானம் பண்ணுபவர்களுக்கு எம்பெருமானுடைய வரவை தெரிவிப்பதாக இது அமைந்து. அங்கு கீழ்பாசுரத்திலே கீழே இருக்கிற ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார்? காவேரி தாய்க்கு வரவை தெரிவிக்கிறதுன்னு சொன்னார். இங்க அந்த எம்பெருமானை தியானம் பண்ணுபவர்களுக்கு வரவை தெரிவிக்கிறது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நித்யம் விஹார சமயே நிகமானுயாதைஹி விக்ஷேபதாண்டவித கர்ப்பமணி பிரசூதைஹி நாதைஹி ஸ்வயம் நரகமர்தன பாதரக்ஷே நாதாவசான நிலையம் வதசீவநாதம். நரகமர்தன பாதரக்ஷே, நரகமர்தனன் என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பெயர். கண்ணன் தான் நரகாசுரனை அழித்தான் அல்லவா, அதனால நரகமர்தனன் என்று அவனுக்கு திருநாமம். அப்படிப்பட்ட நரகமர்தன பாதரக்ஷே, அந்த ரங்கநாதனுடைய பாதுகையே என்ன அவளை பார்த்து சொல்றார்.
அந்த பாதுகா தேவியை பார்த்து சொல்றார். நித்தியம் விகார சமயே, எப்பொழுதும் எம்பெருமான் சஞ்சரிக்கிறான். ஒரு விகாரம் என்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகை என்று வைத்துக் கொள்வோம். அப்படி விகார சமயே நிகம அனுயாதைஹி, என்னால் என்ன, வேதங்களெல்லாம் பின் செல்லப்பட்டிருக்கிறது. எதுன்னு கேட்டா இந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறதே, நாதைஹி நிகமானுயாதைஹி, வேதங்களும் கூட இந்த பாதுகையினுடைய ஓசையை பின் செல்லுகிறதுன்னு சொல்ற. அது என்ன பண்ணுகிறது? அது விக்ஷேப தாண்டவித கர்ப்பமணி பிரசூதைஹி, அது எப்படி எழுகிறது அந்த ஓசை என்ன, அந்த நாதம் என்னால் விக்ஷேப தாண்டவித, அந்த எம்பெருமான் நடந்து செல்லுகிற நடை இருக்கிறதே, அந்த நடையழகே ஒரு தாண்டவம் போல இருக்குமாம். அது அதாவது ஒரு பெரிய நாட்டியம் போல எம்பெருமான் நடந்து செல்லுவது அவ்வளவு அழகா இருக்கும். அது அந்த நடந்து செல்லுகிற காலத்துல கர்ப்பமணி பிரசூதைகி, உள்ளே பதிந்து கிடக்கிற ரத்தனங்களால எழக்கூடிய ஒரு ஓசையானது என்று அத்தை சொல்றார். அது என்ன ஆகிறது? நாதாவசான நிலையம் வதசீவநாதம், அது எத்தை தெரிவிக்கிறதுன்னு கேட்டா நாத அவசான நிலையம், இருக்கிற சப்தத்திற்கெல்லாம் இதுதான் உயர்ந்த சப்தம் என்று தெரிவிக்கிறார் போலே, அல்லது என்ன எம்பெருமான் தான் உயர்ந்தவன் என்று தெரிவிக்கிறார் போலே, அல்லது நாதத்தினுடைய அவசானம் என்று சொன்னா எம்பெருமான் யோகிகளுக்காக எழுந்து வருகிறான், வருகிற பொழுது திருவுள்ளத்தில் எழுந்தருளி விட்டானால் நாதத்தினுடைய அவசானம், நாதம் முடிந்து விடுகிறது அல்லவா, அது தெரிவிக்கிறது என்று இப்படியெல்லாம் பலவிதமாக பொருள் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அப்படி அருளி செய்கிறார். அதாவது பெருமாள் சாத்தி கொண்டு எழுந்தொழுகிற பொழுது அந்த சப்தத்தை பார்த்தால் யோகிகள் பெருமாளை தியானம் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்திலே அவர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் எழுந்தருளுவது போலே அது இருக்கிறது என்று இப்படியும் ஒரு பொருள் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தங்கள் காட்டியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக 428வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாதுகையினுடைய ஒலி, இரண்டு பாதுகைகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு விவாதம் ஏற்படுகிறது. அந்த விவாதம் தான் இந்த சப்தமாக வெளியிலே வருகிறது. ஏதோ பாதுகைகளுக்குள்ள ஒரு சின்ன சர்ச்சை, ரெண்டு பாதுகை இல்லையா, வலது திருவடியில ஒரு பாதுகை, இடது திருவடியில ஒரு பாதுகை. அந்த சர்ச்சை என்னன்றத ஸ்லோகத்துல காட்டுகிறார், அழகா பார்ப்போம். சாதாரணேஷு வயோர் மணிபாதரக்ஷே தேவஸ்ய தான பரிபோஸ்திரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹா. சாதாரணேஷு யுவயோர் மணிபாதரக்ஷே, மணிபாதரக்ஷே யுவயோகோ, ரெண்டு பேர் இருக்கா பாதுகைகள், வலது பாதுகை ஒன்று, இடது பாதுகை ஒன்று. அது ரெண்டும் சாதாரணம் என்ன, ரெண்டும் சமமானது தான், ரெண்டும் பொதுவானது. இது வசத்தி அது தாழ்த்தி என்று கிடையாது, ரெண்டு பாதுகையும் சமமானது. ஆனால் தேவஸ்ய தான பரிபோகோ, தேவர்களுக்கு அந்த எம்பெருமான் தானவரி போகோ என்னால் என்ன, அதாவது தேவரிப்பு, அந்த தானவர்களுக்கு, அதாவது இவன் இந்திரனுக்காக என்ன பண்ணினான்னா தானவரி போகோ தேவஸ்யா, அது எம்பெருமானையே சொல்றது. தானவர்களுக்கு விரோதியான எம்பெருமானுடைய திரிஷுவிக்கிரமணேஷு, மூவடிகளை கொண்டு அளந்தான் அல்லவா திரிவிக்கிரமனாயிருக்கிற காலத்துல. அப்படி அளந்த பொழுது என்ன ஆயிற்று என்னால் அத்யாபி சிஞ்சிதமிஷா தனுவர்த்தமானம் நியூன அதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமா. என்ன எம்பெருமான் ஒரு திருவடியாலே பூமியெல்லாம் அளந்தான், இன்னொரு திருவடியாலே மேலுலகங்களை எல்லாம் அளந்து விட்டான். மூணாவது அடியை எங்க வைக்கிறது என்று கேட்ட பொழுது மகாபலியினுடைய தலையிலே வைத்தான் என்கிற சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தலையில வைத்த பொழுது அந்த மேலே அளந்த திருவடியை கொண்டு தானே தலையில வைத்திருப்பான். அப்ப என்ன ஆயிடுது, ஒரு திருவடிக்கு ஒரு அடிதான் கிடைத்தது, மற்றொரு திருவடிக்கு 2 அடி கிடைத்தது. இப்ப இது என்ன ஆயிடுது, இந்த திருவடிக்கு ஏன் அதிகம், அந்த திருவடிக்கு ஏன் குறைவு, ஏன் அத்யாபி நியூன அதிகத்துவ விஷயம். இல்லை இப்படியும் சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஒரு திருவடி கீழே இருந்தது, இன்னொரு திருவடி தான் மேலே போச்சு, அது ஏன் மேலே போச்சு, இது ஏன் கீழே இருந்தது. ஏன்னா இந்த 2 திருவடிகளுக்குள்ள இதுல சின்ன விசாரமா, ஏன் நான் கீழே இருக்கணும், நீ ஏன் மேலே போகணும், இன்னொன்னு நான் ஏன் மேலே போகணும், நீ ஏன் இருக்கிற இடத்துலயே இருக்கணும். என்ன இப்படி இந்த 2 திருவடிகளும் ஒன்றோடு ஒன்று விவாதப்படுகிறது தான் அதனுடைய ஓசையாக வெளிவருகிறதோ என்று நான் நினைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் மிகவும் சமத்காரமாக
வேதாந்த தேசிக அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.